அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம். திமுக நிர்வாகியான குற்றவாளி ஞானசேகரனுக்கு நேற்று தண்டனை அறிவிக்கப்பட்டது. 30 ஆண்டு கால சிறை தண்டனையும் 90,000 அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடக்கத்திலே நிறைய நபர்கள் நிறைய சார்கள் மறைக்கப்படுகிறாங்க அப்படின்ட்டு குற்றச்சாட்டு எழுந்தது. எல்லா கட்சிகளுமே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த போராட்டத்தை ஒடுக்கக்கூடியது திமுக ஸ்டாலின் அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தொடக்கத்திலே யார் அந்த சார்னு அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன பேசியிருந்தாங்கன்னா, யார் அந்த சார்னு அவங்க மிரட்டுறதுக்காக பேசியிருக்காரு தவிர யாருமே இல்லை. அந்த நேரங்களில் ஒரு 6:29 முதல் 8:52 வரைக்கும் ஃப்ளைட் மோடில் தான் இருந்தது, ஏரோப்ளேன் மோடில் தான் இருந்தது அப்படின்ட்டு அரசு தரப்பு வழக்கறிஞரும் பேசியிருந்தாங்க. இது யார் அந்த சார் அப்படின்னு இன்னொரு நம்பர் இருக்காருன்னு கேட்டிருந்தீங்கன்னா இது நீதிமன்ற அவமதிப்பு ஆகும் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் உண்மையாக இந்த மாணவியோட வழக்கறிஞர் பேசினதும் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் பாஜக தலைவராக இருந்த மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் சிடிஆர் வெளியிட்டிருக்காரு. அது சிடிஆரில் இருக்கக்கூடிய தகவல்களில் சொல்லியிருக்காரு. இது ரெண்டையும் பார்க்கும்போது தொடக்கத்தில் திமுக ஆதரவாளர்கள், திமுக கட்சியினர், அமைச்சர்கள், காவல்துறையினர் இந்த வழக்கை நீர்த்து போக வைக்கிறதுக்கான அனைத்து வேலைகளுமே செஞ்சுருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இதில் குறிப்பிட்டு இந்த வழக்கோட விசாரணை தொடக்கத்தில் எப்படி இருந்தது அப்படின்ட்டு மாணவி தரப்பு வழக்கறிஞர் நேற்று செய்தியாளரை சந்திக்கும் போது ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் சொல்லியிருந்தார். மரியா ஜலீல் அப்படிங்கிற வழக்கறிஞர் பேசும்போது இதை எஃப்ஐஆர் போட வேணான்ட்டு சொன்னாங்க. காவலர்கள் அந்த மாணவிகிட்ட சொல்லியிருக்காங்க. 2 ஆண் காவலர்கள் தான் தொடக்கத்தில் விசாரணைக்கு வந்தாங்க. அதை ஏன் விசாரணைக்கு ஆண் காவலர்களை அனுப்புறீங்க, அதுவும் யூனிஃபார்ம்லையும், ஒருத்தர் யூனிஃபார்ம்லையும் இன்னொருத்தர் அன்யூனிஃபார்ம்லையும் வராரு அப்படின்ட்டு எஸ்ஐட்ட கேட்கும்போது நீங்கள் சொல்லாதீங்க, நாங்கள் எப்படி விசாரணை பண்ணணும்னு நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாணவியும் சொல்லியிருக்காங்க காவல் ஆய்வாளர்கிட்ட, நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன், எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் விசாரணைன்னு வராதிங்க, காவல் உடையிலே வந்தீங்கன்னா இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் கேட்காம ஆண் காவலர்களை வச்சு இந்த விசாரணை தொடங்கியிருக்காங்க. தொடக்கத்தில் 2 ஆண் காவலர்கள் விசாரிக்கும் போது தொடக்கத்தில் எஃப்ஐஆர் போடாதமா, உன் வாழ்க்கையே போயிடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்காங்க. இந்த மிரட்டிய உண்மையை நேற்றைக்கு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. தொடக்கத்தில் விசாரணையின் போது மெடிக்கல் டெஸ்ட்டும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த தகவல்களை பார்க்கும்போது இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட சிடிஆர் அந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டுமே ஒத்து போகிறத பார்க்க முடியுது. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாதிக்கப்பட்ட போது இந்த வழக்கை அப்படியே மூடி மறைக்கிறதுக்கு காவல்துறை தரப்பிலும் அதே மாதிரி திமுக கட்சியிலும் மேல்மட்டம் வரைக்கும் இந்த வழக்கை அப்படியே ஊற்றி மூடுறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்ட சிடிஆரில் மிக முக்கியமாக சொன்னது அந்த ஃப்ளைட் மோடில் இருந்தது. ஆமாம், உண்மைதான், 8:52 வரைக்கும் ஃப்ளைட் மோடில் இருந்திருக்கு. ஆனால் அந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட ஞானசேகரன் 8:55க்கு ஒரு காவலருக்கு கால் பண்ணியிருக்காரு. அந்த காவலரோட பெயரை நான் இப்போ குறிப்பிட விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. 8:55க்கு இந்த சம்பவம் நடந்த பிறகு 8:55க்கு ஞானசேகரன், திமுக நிர்வாகி குற்றவாளி ஞானசேகரனே ஒரு காவலருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபட்ட பிறகு. அதன் பிறகு ஒரு 6 நிமிடங்களுக்கு பிறகு 9:01க்கு மீண்டும் அந்த காவலர் ஞானசேகரனுக்கு கால் பண்ணியிருக்கேன். இந்த தகவல்கள்லாம் வெளியில் வரல. இது தொடக்கம். இந்த சம்பவத்துக்கு பிறகு அடுத்த நாள் டிசம்பர் 24ஆம் தேதி வட்டச் செயலாளர் சண்முகம் அவர்களுக்கு ஞானசேகரன் கால் பண்ணியிருக்காரு. அன்றைக்கு மட்டுமே ஒரு 6 முறை ஃபோன் பேசியிருக்காரு அப்படின்ட்டு சிடிஆர் மூலமாக அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க. 23ஆம் தேதியே மாணவி மகளிர் உதவி மையத்துக்கு அழைச்சிருக்காங்க. அவங்க ஒரு அலட்சிய போக்கில் செயல்பட்டாங்க அப்படின்ட்டும் வழக்கறிஞர் சொல்கிறாங்க. 24ஆம் தேதி சண்முகம் அவர்கள் கூட ஒரு 6 முறை பேசியிருக்காரு ஞானசேகரன். அன்றைக்கு விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்ட ஞானசேகரன் திரும்ப மறுபடியும் கால் பண்ணியிருக்காரு. சண்முகம் அவருக்கே கால் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் சண்முகம் யாருக்கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிற சிடிஆரையும் வெளியிட்டிருக்காரு அண்ணாமலை. அதில் குறிப்பிட்டு சொல்கிறது மா சுப்பிரமணியம், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு சண்முகம் அவர்கள் ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு ஒரு 6 நாட்களுக்கு பிறகு தான் மறுபடியும் கால் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஃபோன் கால்ஸ் தொடர்ந்து போயிட்டுருக்கு ஞானசேகரனுக்கும் அதே மாதிரி திமுக வட்டச் செயலாளர் சண்முகம் அவர்களுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதே நிலையில் சண்முகம் இன்னொரு காவலருக்கும் ஃபோன் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் நடக்கும்போது இன்னொரு குறிப்பிட்டு ஒரு சம்பவம் சொல்லணும். அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு தொடர்ந்து சண்முகம் ஒரு 13 முறை, ஒரு 4 நாட்களாக 13 முறை ஃபோன் பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியுது. இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது, அண்ணா யூனிவர்சிட்டியில் சிசிடிவி ஒர்க் ஆகலை இந்த பகுதிகளில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அமைச்சர் வரைக்கும் இந்த ஃபோன் கால்கள் போயிருக்கு. அதே மாதிரி காவல் உயர் அதிகாரிகளுக்கும் இந்த ஃபோன் கால்கள் போயிருக்கு. எல்லாரையும் விசாரிச்சாங்களா,
தொடக்கத்திலே 2 காவலர்களும் ஆண் காவலர்கள் வந்து எப்படி எஃப்ஐஆர் போட வேணாம்னு சொல்லலாம். அதே மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்டும் வேணாம்னு எப்படி சொல்லலாம். அதே மாதிரி இவர் ஞானசேகரனே ஒரு போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு. சண்முகம் திமுக கட்சியை சேர்ந்த சண்முகம் வந்து ஒரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் நடந்திருக்கு. ஞானசேகரன் இதற்கு முன்பே பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளியாக இருக்கார். அவருக்கும் போலீஸுக்கும் என்ன தொடர்பு, ஏன் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த விசாரணையில் இந்த காவலர்கள் வந்தாங்களா, இந்த அமைச்சர்கள்லாம் அமைச்சர் விசாரிக்கப்பட்டாரா, இந்த கட்சியினர் விசாரிக்கப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இங்கே தொடர்ந்து முன்வைக்கப்படுது. யார் அந்த சார்னு கேட்கும்போது மிரட்டலுக்காக தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் பின்புலத்தில் வந்து இவர்கள்லாம் இருக்காங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கியமான நபர்கிட்ட இத்தனை முறை சண்முகம் அவர்கள் ஃபோன் செய்து பேசுவதற்கான காரணம் என்ன? ஒரு 4 நாட்கள் 23லேருந்து 26 வரைக்கும் ஒரு தொடர்ந்து ஒரு 4 நாட்கள் 3 நாட்கள் பேசியிருக்காரு. அவர் யார், அவருடைய பின்புலம் என்ன, அவர் என்ன வேலை செஞ்சார், அவருக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது முழுமையான விசாரணை இருந்தால் தான் இதில் யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை கிடைக்கும்னு தெரிய வருது. குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து 28ஆம் தேதி, இப்போ சென்ற மாதம் 28ஆம் தேதி இவர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட அன்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அதில் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார், தமிழ்நாடு அரசோட ஸ்டாலின் அவர்களோட காவல்துறையோட அலட்சியத்தால் தான் அந்த எஃப்ஐஆர் வந்து வெளியாயிருக்கு. திமுகவினர் வந்து இதை மூடி மறைக்கிறதுக்கு அனைத்து வேலையும் செஞ்சாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். எஸ்ஐடி போட்ட பிறகு தான், உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி போட்ட பிறகு தான் இந்த விசாரணை வந்து துரிதமாக நடந்திருக்கு. இந்த விசாரணை முடிந்த பிறகு ஒரு குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு தொடர் விமர்சனம் இந்த காவல்துறை மீது வைக்கிறதுக்கான காரணம், இந்த 2 காவலர்கள் எப்படி எஃப்ஐஆர் போட வேணாம்னு சொன்னாங்க, அதே மாதிரி டெஸ்ட் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையே பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான நகர்வுகள் இருக்கும்போது தான் ஒட்டுமொத்த காவல்துறை மீதும் மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குங்கிறத சொல்ல முடியுது. இந்த சம்பவத்திலே எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்தலைன்னா இது இந்த அளவுக்கு பெரிய அளவில் பேசுபடு பொருளாக மாறி இருக்குமா, இவ்வளவு சீக்கிரத்தில் வந்து தீர்வு கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தொடர் போராட்டம் நடத்தியது, அதே மாதிரி மற்ற கட்சிகளும் போராட்டம் நடத்தியது. அதிமுகவாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அனைத்து எதிர்கட்சிகளுமே போராட்டம் பண்ணாங்க. அதாவது திமுக கூட்டணியில் இல்லாதவர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து வாய் திறக்கலை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. விசாரணையின் போது இவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்கு. ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு முயன்றிருக்காங்க அப்படின்னே பார்க்க முடியுது. அந்த மாணவியோட வழக்கறிஞர் அவர்கள் இதை சொல்லும்போது அதை கூட ஊடகங்கள் பெரிய அளவில் பேசலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா 2 ஊடகங்கள் தான், பாலிமர்லையும் நியூஸ் ஜே வந்து அதிமுக எதிர்கட்சிங்கிறதுனால அவங்க வெளியிட்டிருக்காங்க. பாலிமர் செய்திகள் மட்டும்தான் வந்திருக்கு. மற்ற செய்திகளில் அரசு தரப்பு வழக்கறிஞர் பேசியது மட்டுமே வெளியில் வந்திருக்கே தவிர, இந்த மாணவியோட தரப்பு வழக்கறிஞர் பேசினது, இந்த எஃப்ஐஆர் போட வேணாம்னு சொன்னாங்க, மிரட்டினாங்க, இந்த எஃப்ஐஆர் ஏன் ஆண் காவலர்கள் அனுப்புனீங்க கேட்டபோது அவங்க வந்து திமிரா பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவும் இல்லை, அது குறித்து விவாதமும் பண்ணலை. அப்போ எந்த அளவுக்கு உங்கள் ஊடகங்களை அவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டான்னு பாருங்க. ஊடகங்கள் எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள். ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது முக்கியமான ஒரு தகவல். நேற்றைக்கு வழக்கறிஞர் மரியா ஜெலீல் வந்து சொன்னது வந்து மிக முக்கியமான ஒரு கருத்து. அதை வந்து ஊடகங்கள் ஏன் மறைக்குது, ஏன் அரசுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, இந்த காவலர்கள் மீது எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க, எப்போ எடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம தொடர்ந்து முன்வைக்கணும். இது குறித்து நம்ம திரும்ப திரும்ப பேசும்போது தான் இதில் உண்மையாகவே ஈடுபட்டிருக்காங்களா, யார் அந்த சாருங்கிற கேள்விக்கு யாரேனும் வந்து இதில் சிக்குவாங்களா, அது காவல்துறையா அல்லது அண்ணா யூனிவர்சிட்டியை சேர்ந்தவரா அல்லது அமைச்சரா அப்படின்னு இதன் பிறகு தான் நமக்கு தெரிய வரும். இதை தொடர்ந்து விவாதமாக்கும் போது தான் இதற்கான ஒரு உண்மையான தீர்வு வரும். நீதிமன்ற அவமதிப்பாக இருந்தாலும் கூட அது யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய நடராஜன் அப்படிங்கிறவர் யார், இந்த சண்முகம் ஏன் வந்து தொடர்ந்து பேசினார், ஏன் சண்முகம் ஏன் மா சுப்பிரமணியம் கூட பேசினார், ஞானசேகரன் எப்படி ஒரு போலீஸோட தொடர்பில் இருந்தார், இந்த போலீஸ் ஏன் வந்து ஞானசேகரனுக்கு ஃபோன் பண்ணார், இதெல்லாம் தொடர்ந்து விவாதமாக்கணும். இதை பேசும் பட்சத்தில் தான் இதுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா எப்பயுமே ஒரு கீழே இருக்க குற்றவாளியை வந்து இவங்க தண்டித்து விட்டு மேலே இருக்கக்கூடியவர்கள் வந்து தப்பித்து போகக்கூடிய ஒரு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரியான சம்பவம் தான் இப்போ அரக்கோணத்தில் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டு நிறைய நபர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சாலும் கூட தெய்வ செயல் மீதே நடவடிக்கை எடுக்கல, அவனுக்கே வந்து ஜாமீன் கிடைச்சிருக்குங்கிறதான் பார்க்க முடியுது. அப்போது இந்த சிறிய குற்றவாளிகளுக்கு பின்னாடி பெரும் முதலைகள் இருக்காங்க, பெரும் முக்கியமான நபர்கள் இருக்காங்க, அவர்களெல்லாம் தண்டிக்கப்படணும். ஏன்னா ஒரே ஒரு குற்றவாளி மட்டும் தண்டிக்கப்பட்டு மற்றவர்கள்லாம் தப்பித்தார்கள்னா அவர்கள் இதே மாதிரியான ஒரு இன்னொரு குற்றவாளியை வச்சு இதே மாதிரியான பெண்களுக்கு எதிரான
குற்றங்களில் தொடர்ந்து ஈடுபடுவாங்க. பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நேற்றைக்கு ஒரே தினத்தில் 8 கொலைகள் நடந்திருக்கு. இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆட்சி சரியான திசையை நோக்கி நகரலை அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாலும், காவல்துறை சரியாக செயல்படல, ஆட்சியாளர்கள் சரியாக செயல்படலான்னாலும் கூட 2026 நாங்கள் மறுபடியும் வெற்றி பெறுவோம் 2.0 அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. நிர்வாக திறமை இல்லாமல் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படி 2026 வெற்றி பெறுவார்னு பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை அரசியலை தாண்டி பொதுமக்களோட சிக்கல்களையும், இங்கே பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு ஆதரவாகவும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறு செய்பவர்களை சுட்டி காட்டிட்டு தொடர்ந்து விவாதிப்போம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க கேட்டுக்கிறேன். நன்றி.